அதிகமாக போட்டுக்கிறாங்க, அங்கே போட முடியாது. அதுக்காக நாங்கள் கடை கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, கடை வந்து பாதி பேருக்கு வரல, பாதி பேர் வரல. நாங்கள் எப்படி அங்கே போக முடியும்? எங்களுக்கு கடை கொடுத்தவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதானே. இன்னைக்கு 3000 ரூபாய் கேட்குறாங்க, நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? ஒரு நேரம் மீன் கிடைச்சா தான் நம்ம கொடுக்க முடியும். மீன் ஒரு நேரம் சேல்ஸ் ஆகலை, சேல்ஸ் ஆகலைன்னா ஐஸ் போடுறோம். 4 வாட்டி 400 ஐஸ் போட்டால் அவ்வளோதான், அந்த மீன் பார்வையே போயிடும். ஓரம் எங்களுக்கு எல்லாருக்கும் கடை கொடுத்தாங்கன்னா நாங்கள் போயிட போகிறோம். வாடகை எல்லாம் ஒத்துக்குன்னு தான் ஆகணும். என்ன பண்ண சொல்கிறேன், 48 கோடியில் இந்த ரோடு போட்டாங்க, அவங்களுக்கு தான் சாதகமாச்சு. எங்களுக்கு கடல் வந்துட்டா 500 மீட்ரு எங்களுக்கு மேலாண்ட போனால், டி நகரில் போனால் இடம் கொடுப்பாங்களா, மவுண்ட் ரோடில் போனால் எங்களுக்கு இடம் கொடுப்பாங்களா? எங்களுக்கு 500 மீட்டருக்குள்ளக்கும் எங்களுக்கு இடம் வேணாம். அது கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ரிசர்வ்மேனுக்காக அவங்க மீன் அங்கேயா பரவாயில்ல, ஒரு கடை போடலாம். ஒரு அளவுக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இந்த கவர்மெண்ட் மக்கள்கிட்ட வாங்கி தான் செய்கிறாங்க. நாங்கள் இத்தனை கடை இருக்கிறேன்னு எங்களை கேட்டிங்களா? நாங்கள் கடை கட்ட போகிறோம், நீங்கள் வந்து போடுறீங்களான்னு கேட்கல. இவங்கள கட்டிட்டாங்க. அந்த சென்ட் இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் வந்து அந்த நாற்று அதுங்களுக்கு ஒத்துக்காது இல்லை, அதுங்க ஒத்துக்கலை. அவங்க வந்து ஆர்டர் வாங்கினாங்களாம். அதுமாரி நாங்கள் போனால் எங்களை 6 மாதம் கூட விட மாட்டாங்க அங்கே கடை போடும். கொடுத்துக்கிறாங்க, வாங்கணும். கடை போடுறவங்க யாரும் வாங்கலை டோக்கனு. இடம்லாம் சின்ன தான், இவ்வளோ கடை சொந்த இவ்வளோ சுற்றி இவ்வளோ இடம். நாங்கள் எதுவும் வைக்க முடியாது, எதுவும் பக்கத்தில் வச்சு நாங்கள் விற்க முடியாது. அது மாதிரி கடை நாங்கள் இந்த கடையில் நாங்கள் எப்படி விற்கிறதுன்னு கேட்டோம். 3000 ரூபாய் வேணுமா வாடகை? எங்களுக்கு 3 பைசா கூட இங்கே கிடைக்காது. 3000 ரூபாய் நாங்கள் எங்கேருந்து கட்டுறது? இங்கெல்லாம் வாடகைலாம் கிடையாது. வாரத்தில் 50 ரூபாய், அது கோயிலுக்காக கட்டுவோம். வாரம் 50 ரூபாய், அவ்வளோதான். இல்லை, நாங்கள் இறங்கி போட்டுக்கிறோன்றோம், ஒத்துக்க மாட்டுறாங்க. இறங்கிடுறோம், இல்லை இறங்கி போட்டுக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு அந்த கடை வேணாம் அப்படின்றோம். அது ஒத்துக்கலை. இப்போ நாங்கள் மேலே விற்கிறவங்க யாரும் ஒன்றும் கடை வாங்கலை. சும்மா இருக்கிறவங்க தான், மீன் அறிகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அப்படியே அங்கன்னா சுற்றின்னு கிடக்கிறவங்க தான் கடையை டோக்கன் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதனால எங்கள் ஆளுங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் யாரும் கடை டோக்கன் கொடுக்குறோன்னா போகாதீங்க, 300 டோக்கனா எங்களுக்கு தெருவுக்கு 100 கொடுத்துரும், நாங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.